ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஐயப்பன் விரதத்துக்கு ஆரம்பித்தாச்சு. இனி நான் போடுற வீடியோ எல்லாம் சைவமாக தான் வரும். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10-12 போல் சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து நான் நல்லா பருப்பாக குழைய அவிய விட போகிறேன். ஒரு சிம்பிளான சாம்பார் வைக்கிறேன். இருக்கிற மரக்கறியை கொண்டு சாம்பார் ஒன்று வைக்கிறேன். மைசூர் பருப்பு ஒரு 150 கிராம் தான் எடுத்துருக்குறேன். அதைத்தான் இப்போ நான் அவிய விட்டுருக்குறேன். அவிஞ்சிட்டுது. நான் 2 பீஸ் மாங்காய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காவை 2 கத்திரிக்காய் சேர்க்குறேன். கேரட் ஒரு பாதி கேரட் சேர்க்குறேன். தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமாக 2. இப்போ இவ்வளோ தான் அந்த மரக்கறி சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவிய விடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இந்த மரக்கறியல் அவியணும். கத்திரிக்காய் மாங்காய்லாம் கொஞ்சம் அவியணும். நான் இதுக்கு நிறைய மரக்கறி சேர்க்கல, கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்கிறேன். மாங்காய் பீஸ் மட்டும் 2 சேர்த்துருக்குறேன். கேரட் பாதி சேர்த்துருக்குறேன். இன்றையிலேருந்து நாங்கள் இனி வெஜிடேரியன். நான் போடுற வீடியோ எல்லாம் இனி சைவமாக தான் இருக்கும். நான் சைவமாக என்னென்ன ரெசிபி இருக்கோ நான் அவ்வளவும் நான் போட்டுவிடுவேன். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதுக்கு மசாலா சேர்க்க போகிறேன். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மாங்காய் கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டு வருது. தேவையான அளவு உப்புத்தூள் சேர்க்குறேன். பழப்புளி கொஞ்சம் சேர்க்குறேன். புளி கொஞ்சம் ஒரு 3-4 சீட்ஸ் எடுத்து கரைச்சி தண்ணியாக கரைச்சி அதையும் சேர்க்குறேன். சாம்பார் பொடி சேர்க்குறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு, ஃபுல்லாக இல்லை, ஒரு சாம்பார் பொடி. இது நானே செய்த சாம்பார் பொடி. இந்த ரெசிபி நான் போட்டிருக்குறேன். தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் போல் சேர்க்குறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு. இப்போ இது சாம்பார் ரொம்ப திக்கான மாதிரி இருக்குது. நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா ரெடி ஆயிரும் சாம்பார். இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு கடுகு சேர்க்குறோம். மிளகாய் ஒரு 1 கட் பண்ணி சின்ன வெங்காயமும் சேர்த்து தாளிப்பு ஒன்று கொடுக்குறோம். நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச சாம்பார். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.